ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா நம்ம எப்பவும் வைக்கிற குழம்புல இருந்து டேஸ்ட் வைஸும் சரி, டெக்ஸ்சர் வைஸும் சரி ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு குழம்பு. இந்த குழம்பு வந்துட்டு என்னோட ஆந்திரா ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு பாட்லக்கு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அது ரொம்ப டேஸ்டா இருந்தது. அதுல வந்து நான் வந்து இதை வந்து ரெகுலராகவே வைக்க ஆரம்பிச்சிட்டேன். வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணலான்னு குயிக்கா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். இதுல வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு நிலக்கடலை, வெள்ளையல், அப்புறம் வரமல்லி, அப்புறம் சீரகம், கொஞ்சமா வந்து தேங்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இந்த ப்ரொசீஜரை பார்த்தலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையை இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு அரோமா வரும். அது வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, இப்போ இந்த தேங்காய், துருவன தேங்காய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்து வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பேன்ல வந்து ஆயில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமா வந்து சீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா வந்து புதினாவை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுருங்க. கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து மேல மட்டும் லைட்டா கீறி முழுசாவே சேர்த்துக்குவாங்க. நான் இன்னைக்கு கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா வதக்கி விடுங்க. இதை வந்து இப்ப மூடி போட்டு அப்படியே வேக வச்சிடலாம். ரொம்ப நேரம் வந்து வேகணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் கத்திரிக்காய் வதங்கிறதுக்காக தான். அதுக்குள்ள நம்ம புளியை கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து நல்லா திக்கா கரைச்சி எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. இப்போ அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இப்போ நம்ம இந்த வெந்துட்டு இருக்க கத்திரிக்காயில அதுல அப்படியே சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் தான் மூடி வச்சிருந்தேன். இப்போ இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை வந்து நல்லா வந்து வேக விடுங்க. ஒரு லைட்டா வந்து ஒரு 1 மினிட்ல இப்போ வந்து கரைச்சி வச்சிருக்க புளியை எடுத்து அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ புளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு கொதி வர விட்டுட்டு, இப்போ வந்து உப்பு அட்ஜஸ்ட் பண்றது, தண்ணி அட்ஜஸ்ட் பண்றதெல்லாம் இந்த டைம்ல பண்ணிட்டு நல்ல ஒரு கொதி வர விட்டீங்கன்னா அவ்வளவுதான். இது மேல கொத்தமல்லி தழை தூவி நல்லா கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். செம சூப்பரான, செம டேஸ்டான ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் கறி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதத்துக்கும் நல்லா இருக்கும், சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். யூஸ்வலா நம்ம வைக்கிற குழம்புல இருந்து ஒரு சின்ன பிரேக் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ so much for watching. Bye. Take care.